ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்களே, கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சு? பொண்ணும் பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி பீச்சில் ரிசப்ஷன் வச்சாங்கம்மா. அதுக்குன்னு இப்படியா? ஏங்க என்னாச்சு? என்ன பண்ணாங்க? விருந்தில் சாப்பாட்டுக்கு பதிலாக சுண்டலை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏண்டி, நான் உன் மேலே கோவம் வரும்போதெல்லாம் உன்னை திட்டி தீக்கிறேன். என் மேலே கோவம் வரும்போதெல்லாம் நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுற? பக்கத்து வீட்டு மாட்டு சாணியை அள்ளி அள்ளி போடுவேன். அது எப்படி மாட்டு சாணி அள்ளி போட்டால் உன் கோபம் போயிடும்? ஏன்னா நான் போடுறது நீ சாப்பிட்ற குழம்புல. டேய் சுரேஷ், காலையிலேருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குடா. நான் 1 மணி நேரம் படுத்து எழுந்து வரேன். மணி 3 தானே ஆகுது. 4 மணிக்கே என்னை எழுப்பி விட்றா, வேலை இருக்குது. நீ தூங்குமா, நான் உன்னை கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து எழுப்பி விட்றேன். அம்மா மணி 4:10 ஆயிடுச்சுமா, எழுந்துருமா. டேய் ஏன்டா என்னை எழுப்புனேம்மா? நீ தானம்மா என்னை எழுப்புன்னு சொல்லிட்டு படுத்த. நல்ல தூக்கம் கெடுத்து விட்ட. நீ சொன்னதுனால தாம்மா நான் எழுப்பி விட்டேன். நான் சொன்னதெல்லாம் அப்படியே கரெக்டாக செஞ்சிருவியா? சின்ன வயசில் வந்தால் ஒழுங்கா படின்னு சொன்னேன், படிச்சியா? ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர், இது பாருமா, உங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரெஸ்ட்டு தேவைப்படுது. இந்த தூக்க மாத்திரையை டாக்டர், இந்த மாத்திரையை எத்தனை கொடுக்கணும் டாக்டர்? இந்த மாத்திரை அவருக்கு இல்லைம்மா, உங்களுக்கு. நீங்கள் தூங்கினாலே போதும், அவர் நிம்மதியாக இருப்பார். ஒரு வீட்டில் அம்மா அவங்க பையனுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, டேய் ரமேஷ், எங்கடா இருக்க? அம்மா இதோ வந்துட்டம்மா, கீழே நம்ம வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். டேய் வாடா, ஊர்லேருந்து மாமா சித்தி அத்தை எல்லாம் வந்திருக்காங்க. கடைக்கு போய் காய்கறி கறி பழம் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. மாமாவுக்கு வேறு ஏதோ வாங்கணுமா. சீக்கிரம் வா வந்து வாங்கிட்டு வந்து கொடு. மா இல்லைம்மா, நான் வெளியில் டிராஃபிக்லலாம் மாட்டின்னு இருக்கேன். நான் வர்றதுக்கு லேட் ஆகுமா, நீங்களே வாங்கிக்கோங்க. சார், உங்கள் பையன் இப்படி எக்கச்சக்கமாக குடிக்கிறானே, நீங்கள் கொஞ்சம் கேட்கக்கூடாதா? நானும் தான் கேட்டு பார்த்தேன். இந்த சரக்கு உனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டான். வாழ்க்கை ஒரு டீயில் முக்கின பிஸ்கெட் மாதிரி, எதுக்கும் தாமதிக்கக்கூடாது. அப்புறம் நஷ்டம் நமக்கு தான். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.